இன்னைக்கான வீடியோல மார்க்கெட் நியூஸ் கொஞ்சம் சிம்பிளா வந்து பார்த்தலாம். அண்ட் தென் ஃபாலோ அப்பா நம்ம பார்ட் 2 ஓட வீடியோ வந்து சண்டே அன்னைக்கு எடுத்திருந்தோம். சோ அதுல வந்து உங்களோட ஜெனரல் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும். சோ அந்த ஒரு பார்ட் 2 இந்த வீடியோட கண்டினியூஷனா பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து இந்த விக்ரான் இன்ஜினியரிங் ஐபிஓ வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆக போகுது. ₹92 இருந்து ₹97 வரைக்கும் பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. சோ இது வந்து லிஸ்டிங் ஆகும்போது ₹101 இல்ல ₹102 அப்படி வந்து ஆகலாம் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஒரு 4% இல்ல 5% தான் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியமா இப்போ வரைக்கும் இருக்கு. இந்த ஐபிஓ நம்ம ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம், இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ற பிளான்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் தென் இது வந்து லிஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதான்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அதே மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிகல்ஸையும் வந்து பார்க்க முடியுது. சோ இப்போதைக்கு உங்களுக்கு ஐபிஓல அலாட்மெண்ட் ஆகுதுன்னும் போது அப்போ வந்து கிரே மார்க்கெட் பிரீமியமா 1% 2% 3% கிடைக்குதுன்னும் போது அந்த டைம்ல பெட்டரான ஆப்ஷனா இருக்குது எக்ஸிட் கன்சிடர் பண்றதா தான் வந்து இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் மோர் ஃபால் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஓவர் வேல்யூல வந்து லிஸ்ட் ஆகிற ஒரு ரீசனால. சோ பாத்து என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுங்க. இந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்கை ராக்கெட்டிங்கா வந்து போயிட்டே இருக்கு. இல்ல சிஜி பவர் அண்ட் தென் மாஸ்டிக் டெக், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், டாடா எலக்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்கை ராக்கெட்டிங்கா போயிட்டு இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா நம்மளோட இந்தியா வந்து மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ஒரு புஷ் மாதிரி கூட சொல்லலாம். சோ அந்த புஷ்ல இந்த மேக் இன் இந்தியால செமிகண்டக்டர் சிப்கான மேனுஃபேக்சரிங் அப்பா நம்ம இந்தியா வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எடுத்து வந்த ஸ்கீமா இருக்கு. அதுல நிறைய சப்சிடிஸும் அந்த இன்சென்டிவ்ஸும் தராங்க இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு. சோ அது எல்லாத்தையும் இந்த கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் இங்க குளோபல் லெவலான ஷார்டேஜ் வந்து இங்க சிப்ஸுக்கு வந்து இருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். சோ அந்த குளோபல் லெவலான ஷார்டேஜை நம்ம இந்தியா வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற விதத்துல இந்த கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும். அண்ட் தென் இங்க ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், அந்த பிஎல்ஏ ஸ்கீம் சொல்றது, இதுவும் வந்து இங்க ஆட் ஆனா வந்து இருக்கு. சோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த ஷேர் வந்து ஏறிட்டு இருக்கு. இல்ல சிஜி பவர் ரொம்பவே வந்து அதிகமா ஏறிடுச்சு. இப்போதைக்கு வேல்யூல எதுவுமே வந்து இல்ல. வேல்யூல வரும்போது வந்து பாத்துக்கலாம். நம்மளும் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது எல்லாமே வேல்யூல வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். கோல்டோட பிரைஸ் வந்து ஸ்கை ராக்கெட்டிங்கா போய்கிட்டே இருக்கு. அடுத்த லெவல வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இல்ல நம்ம ஃபர்ஸ்டா வந்து பார்த்தோம்னா அதுக்கான ரீசன் அமைது ஜியோ பொலிட்டிகல் டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் நீங்க டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. அதுக்கு அகேன்ஸ்டா ருப்பி வந்து வீக்கன் ஆயிட்டே போகுது. இந்த ருப்பி வீக்கன் ஆயிட்டு போற ரீசனால இங்க வந்து நம்மளோட கரன்சியோட பர்ச்சேசிங் பவர் வந்து குறையுது. ஸோ அதனால கோல்ட் ரேட் வந்து அதிகமா வர மாதிரி தெரியுது. அண்ட் நீங்க சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து இங்க கோல்டு வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஃபிளேஷன் ஒரு பக்கம் நடக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே அமைஞ்சு கோல்டோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஐபிஓவா பார்க்கும்போது 13 ஐபிஓ வந்து செபி வந்து அப்ரூவல் வந்து பண்ணிட்டாங்க. இதுல நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸா வந்து பார்த்தோம்னா போட்டோட ஐபிஓ வந்து இங்க அப்ரூவல் வந்து ஆயிடுச்சு. அண்ட் தென் அர்பன் கம்பெனியோட ஐபிஓமே வந்து இங்க ஓகே ஆயிடுச்சு. ஸோ போட்டோட ஐபிஓட சேர்ந்து கூட வந்து ஒரு 12 ஐபிஓ வந்து வரப்போகுது. ஸோ வரட்டும் என்ன வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிசிஎஸ் வந்து $640 மில்லியன் ஒரு டீல் வந்து இங்க வச்சிருக்காங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கூட. அது வந்து யூகே பேஸ்ட் பண்ண ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கு. அந்த கம்பெனி நேம் வந்து டேனிஷ் இன்சூரர் ட்ரெக் அப்படின்ற கம்பெனி கூட வந்து இங்க டீல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா தான் இருக்கு. ஸோ இங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் தென் ஐடி மாடரேஷன் அண்ட் தென் மைக்ரேஷன் அப்ளிகேஷன் அண்ட் தென் அதுக்கான மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு டிசிஎஸ் வந்து பண்ணி தர போறாங்க. சோ அவங்க வந்து சிம்பிளிஃபைடா அவங்க கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துட்டு வரதுக்காக இங்க டிசிஎஸ் கூட வந்து டீலிங் வந்து வைக்கிறாங்க. அண்ட் தென் டிசிஎஸ்ல இன்னொரு அப்டேட்டுமே இருக்கு. அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இந்த ஹைக் அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்றது வந்து இஷ்யூ வந்து பண்ணிருக்காங்க. இது செப்டம்பர் 1ல இருந்து வந்து பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல வந்து இங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் தென் இங்க வந்து கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. சோ அது பிரகாரம் அண்ட் தென் பேங்க் பிரகாரம் வந்து பார்த்தோம்னா நீங்க ஐக்கு வந்து டிஸ்க்ளோஸ் வந்து பண்ணிருக்காங்க. எல்லாரோட ஐஸ்மே வந்து இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் மேல தான் வந்து இருக்கு. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நீங்க செப்டம்பர் 3 செப்டம்பர் 4 இது 2 நாள்ல வந்து நடக்க போகுது. இதுல வந்து மேஜரா 3 செக்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து இந்த இன்சூரன்ஸ் செக்டரா வந்து இருக்கு. இன்சூரன்ஸ் நம்ம ஹெல்த், ஜெனரல் அண்ட் தென் லைஃப் இன்சூரன்ஸ், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு இன்சூரன்ஸ்ல எல்லாமே வந்து இவங்க எப்படி ஜிஎஸ்டி வந்து சிம்பிளிஃபைடா பண்ண போறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. இந்த 3 செக்டர்லயுமே ஜிஎஸ்டி எப்படி வந்து சிம்பிளிஃபைட் பண்ண போறாங்க, என்ன மாதிரி எல்லாம் குறைக்க போறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து இருக்கு. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் செக்டரா இருக்கு. செகண்ட் வந்து இந்த ஆட்டோமொபைல் செக்டரா இருக்கு. இங்க ஆட்டோமொபைல்னும் போது இங்க வண்டி வந்து ஃபுல்லா தயாரிச்சு வந்ததுக்கு அப்புறம் அது மேல போற ஜிஎஸ்டிக்குமே என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா குறைப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த நீங்க ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் தயாரிச்சு வைக்கிறாங்களா, சோ அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஜிஎஸ்டி வந்து ரிஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. சோ அது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. அண்ட் தென் தேர்டா இருக்கிறது வந்து அனதர் கீ செக்டர்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதுல வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல ஆன்லைன் கேம்ஸா வந்து இருக்கலாம், இல்ல அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸா வந்து இருக்கலாம். அது என்ன இதெல்லாம் வந்து கிளாரிட்டியா தெரியல. சோ அது மாதிரியும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ இந்த இடத்துல எல்லாமே ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும்ன்றத பொறுத்து தான் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கான அந்த சேல்ஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. சோ பார்க்கலாம் எப்படி இருக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ். அதை பத்தி டீடைல்டா வீடியோ வேணும் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல என்னென்ன மாதிரியான பொருட்களுக்கு என்ன ரேட் வந்து குறையுது, எதெல்லாம் ஏறுது அப்படின்றத டீடைலா வந்து பார்க்கலாம். நீங்க வேணும் அப்படின்னா சொல்லுங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்டா இந்த வேக்சின் ஃப்ளூக்கு வந்து ஒரு தடுப்பூசி வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து இந்த 6 மாசத்துக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கும் அந்த வயசானவங்களும் அந்த ஏற்கனவே காய்ச்சலால யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து இந்த தடுப்பூசி வந்து எடுத்துக்கலாம். சோ இது வந்து வேக்சின் ஃப்ளூன்ற ஒரு தடுப்பூசியா வந்து இருக்கு. சோ இது என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ்னு ஒன்னு இருக்கு. அதாவது இந்த மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வைரல் காய்ச்சல் வந்து நிறைய பேருக்கு வந்து வரும். அதுக்கான தடுப்பூசியா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கிட்ட இருந்து வர ஃபர்ஸ்ட் வேக்சின் ஃப்ளூ ட்ரக்கா இந்தியால வந்து இருக்கு. ஆர்பிஐ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ராமன் காந்தின்றவங்க வந்து திரும்ப ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க எஸ் பேங்க்ல. இவர் எஸ் பேங்க்ல ஏற்கனவே வந்து 2020 to 2023 வந்து இருந்தாரு. சோ அவரை திரும்ப வந்து சேர்மனா வந்து ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. சோ அவர் தான் இதுக்கு சேர்மனா வந்து இருக்க போறாரு. செப்டம்பர் மாசம் வந்து அதை டேக் ஓவர் வந்து பண்ண போறாரு. செப்டம்பர் 2025ல இருந்து மே மாசம் 2027 வரைக்கும் வந்து பார்த்தா அவர் தான் சேர்மனா வந்து இருக்க போறாரு. இவர் ஏற்கனவே இந்த பேங்க்ல சேர்பர்சனா இருந்தவர் தான். அண்ட் தென் இவர் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னரா வந்து இருந்திருக்காரு.
அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இவர்கிட்டயே வந்து இருக்கு. ஸோ இவர் வந்து இந்த பேங்கை எப்படி சேர்ப்பர்சன் வந்து எடுத்துட்டு போறாரு அப்படின்றது வந்து பார்க்கலாம். டூ வீலரோட சேல்ஸ்ல அதுலயும் மெயினா இந்த இவி டூ வீலரோட சேல்ஸ்ல டிவிஎஸ் தான் ஆகஸ்ட் மாசத்துல கில்லியா வந்து இருக்காங்க. ஆகஸ்ட் மாசத்தோட இந்த இவி டூ வீலரோட சேல்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இங்க டிவிஎஸ் மட்டும் தான் டாப்ல வந்து இருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து லைன் அப்ல இருந்தாங்க. முன்னாடி ஓலா இருந்தாங்க, அண்ட் தென் இங்க பஜாஜ் இருந்தாங்க. இப்ப இது எல்லாத்தையும் வந்து முறியடிச்சு டிவிஎஸ் மோட்டார்ஸ் அவங்களோட சேல்ஸ் வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. அதுல இந்த ஐக்யூப்ன்ற பிராண்ட் ரொம்ப சேல்ஸ் வந்து கொடுத்திருக்கு. ஓவராலா என்ன தெரியுது அப்படின்னா, சென்னையை பேஸ் பண்ண நம்ம டிவிஎஸ் மோட்டார்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இப்ப கில்லியா இருக்காங்க. இவி டூ வீலர் மார்க்கெட்ல இந்தியா லெவல்ல அதிக பிரசன்ஸ் இருக்குது. டாடா மோட்டார்ஸோட ஜேஎல்ஆர் செக்மெண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு. அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஐடி சம்பந்தமா ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு. குளோபலாவே ஐடி செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இங்க ஐடி சர்வீசஸ் இந்த டாடா மோட்டார்ஸ் ஒரு ஐடி சர்வீசஸ் இருக்கும். அதுல வந்து இவங்க கஸ்டமர் டேட்டா பேஸ் வந்து வச்சிருப்பாங்க, எவ்வளவு வண்டி வந்து வித்திருக்கு போயிருக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டேட்டா பேஸ் நிறைய வந்து இருக்கும். அந்த டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே ஐடி செக்யூரிட்டி எல்லாமே கொஞ்சம் மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே மிஸ் ஆகாத சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியுது. இது வந்து ஜேஎல்ஆர்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்கு ஜேஎல்ஆர் சொன்ன ஆன்சர் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்க வந்து இதுக்கு அகைன்ஸ்டா நாங்க வந்து ரிசால்வ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த குளோபல் ஐடி இஷ்யூக்கு அகைன்ஸ்டா வந்து நாங்க ரிசால்வ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சம்பந்தமான அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து வரும். எந்த ஒரு பிரச்சனை பத்திக்கு வந்து இல்ல, அண்ட் தென் எங்க டேட்டாஸ் எல்லாமே எதுவும் போகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இது எப்படி வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலா இதுதான் இன்னைக்கான ஒரு நியூஸஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து இந்த பார்ட் 2 வீடியோ உள்ள போயிடலாம். அதுல வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் தென் டீடைல்டா வந்து இருக்கும். அதை கண்டினியூஸா வந்து பாருங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நீங்க பண்றீங்களா, ஒரு கம்பெனில வந்து எப்படி எப்படிலாம் ஸ்டாக் பிக் பண்றது, அண்ட் தென் அந்த கம்பெனிஸ் நம்ம அனலைஸ் பண்ணி வரும்போது என்ன மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுல வந்து ஒரு பேசிக்கான ஒரு 15 பிரின்சிபல்ஸ் இருக்கு. அது கரெக்டா இருந்தாலே வந்து போதும். இந்த 15 பிரின்சிபல்ஸுமே அந்த கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ற விதமா இருக்கு. அண்ட் தென் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் மெட்ரிக்ஸ் வரும்போது இந்த ரேஷியோஸ், இந்த பி ரேஷியோஸ், அண்ட் தென் இபிஎஸ், அண்ட் தென் இங்க டெப்ட் ஈக்விட்டி இதெல்லாம் வரும்போது இது தனி. இங்க வந்து ஓவரால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ஒரு கம்பெனில நான் வந்து பண்ணும்போது இங்க இந்த ரேஷியோஸ் வந்து பண்றது ஒரு தனி செக்மெண்டா இருக்கு. அண்ட் தென் இன்னொரு செக்மெண்டா இருக்குது அந்த பிசினஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது ஒரு செக்மெண்டா இருக்கு. பிலிப் ஃபிஷர்ஸோட ஒரு 15 பிரின்சிபல் வந்து இருக்கு. அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி வந்து இங்க டேக் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். 15 பிரின்சிபல்ஸ்லாம் தனியா வந்து ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். அது ஏற்கனவே நான் வீடியோஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே மணி பேஜ் சேனல்ல வந்து இருக்கும். அதை நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும். இல்ல அந்த 15 பிரின்சிபல்ஸ் தனியா வேணும், அதை தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க, அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அந்த 15 பிரின்சிபல்ஸ் ஃபர்ஸ்ட் மெட்ரிக்ஸா வந்து எடுத்துப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் வந்து பார்ப்பேன். ஏன் அப்படின்னா இந்த 15 மெட்ரிக்ஸ் அது கரெக்டா அந்த பாஸ் ஆயிடுச்சு அந்த கம்பெனி அப்படின்னும் போது அடுத்த மெட்ரிக்ஸா ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் எடுத்துப்பேன். அந்த ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்ல எடுக்கும்போது அந்த கம்பெனி இப்ப கரண்டான வேல்யூஸ்ல கரெக்டா இருக்குமா, அண்ட் தென் கடனை வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களால ரீபே பண்ணிட முடியுமா அப்படின்றதான் தெரியணும். அப்படின்னா எனக்கு இந்த 15 பிரின்சிபல் ஸ்பீட்ல அந்த கம்பெனி வந்து எப்படி பாஸ் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு இந்த ரேஷியோஸ் நம்மளால வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த மெட்ரிக்ஸ் மூலமா தான் நான் வந்து ஒரு கம்பெனில வந்து அனலைசிஸ் வந்து பண்ணுவேன். இந்த 15 மெட்ரிக்ஸ் அண்ட் தென் இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் இப்ப இருக்க வேல்யூஷனுக்கு கரெக்டா இருக்கா இல்ல அப்படின்னா ஓவர் பிரைஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேஷன் பண்றதுக்காக இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் அவ்வளவுதான் நான் ஓவராலா ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றதுக்காக இருக்கு. வரப்போற வீடியோஸ்ல நீங்க கேட்கிற ஏதோ ஒரு ஸ்டாக்ஸை வச்சு அந்த 15 பிரின்சிபல்ஸையும் இந்த ஃபண்டமெண்டல் ரேஷியோஸும் வச்சு அனலைஸ் பண்ணி கண்டிப்பா வந்து பண்ணலாம். பட் அதுக்கான டைம் இப்ப இல்ல. சரி, அடுத்த கேள்விக்கு வந்து போயிடலாம். நிப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் வந்து ஓகேவா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா தான் வந்து இருக்கும். கொஞ்சம் அக்ரெசிவா வந்து இருக்கும். பட் இதுவுமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் ஆனா இந்த ஃபண்டுக்கு நீங்க சூஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்க வந்து கரெக்டா கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் அப்ரலியும் வந்து போகும், டவுன் ராலியும் வந்து போகும். கொஞ்சம் வந்து வாலடைலேஷன்ஸ் அதிகமா தான் வந்து இருக்கும். பட் நீங்க லாங் டர்ம்ல பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எத்தனை ஸ்டாக்ஸ் ஒருத்தவங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோல வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று வந்தது. நம்ம இதை ஃபர்ஸ்டே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கான ஆன்சர் அதுலயே வந்து இருக்கு. ஒரு 5 செக்டர்ல ஒரு 5 ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு 25 ஸ்டாக் இல்ல 30 ஸ்டாக், ஒரு 10ல இருந்து 30 ஸ்டாக்ஸ் இருந்தாலே வந்து போதும். எதனால அப்படின்னா அந்த 30 கம்பெனிஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடலாம். ஒரு 100ல இருந்து ஒரு 200 கம்பெனி கூட பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். சரி, 100 200 அதிகமா இருக்கு. ஒரு 50 to 100ல வந்து நம்ம வந்து கம்பெனிஸ் வச்சுக்கலாம் போர்ட்ஃபோலியோல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 50 to 100 கம்பெனிஸ்ல ஒரு நாளைக்கு 30 கம்பெனி அப்பாவதுதான் 20 கம்பெனி டவுன் ஆகும். சரி, ஓகே, இதெல்லாம் நான் என்ன நியூஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூட வச்சுக்கோங்க. ஒரு 1 year 2 year 3 yearsல நீங்க டெய்லி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேள்விக்குறியா தான் இருக்கும். சரி, 3 yearsக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது அந்த 50 ஸ்டாக்ஸ்ல 30 ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருக்குன்னு வச்சுக்கலாம், 20 ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க வந்து செல் பண்ற ஒரு பிளான்ல வந்து இருக்கீங்க. நீங்க வந்து எந்த கம்பெனி வந்து செல் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ப்ராஃபிட்ல இருக்கிறதா வந்து செல் பண்ணுவீங்க. அந்த கம்பெனி ஏன் ப்ராஃபிட் ஆச்சுன்றதை உங்களால வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் வந்து இருக்கும். அந்த இந்த கம்பெனிஸ்ல ஏன் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கான ரீசன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனிஸ் வந்து நம்ம ட்ராக்கே பண்ணிருக்க மாட்டோம். 50 ஸ்டாக்ஸ் 60 ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களால ட்ராக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா வச்சுக்கோங்க. இல்ல உங்களால ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா அவ்வளோலாம் வந்து போர்ட்ஃபோலியோல வந்து தேவையே இல்லை. 10ல இருந்து 30 ஸ்டாக்ஸ் வந்து போதும். ஏன் போர்ட்ஃபோலியோல இருக்குதுமே 10ல இருந்து 30க்குள்ள தான் வந்து இருக்கு. அந்த 10ல இருந்து 30 ஸ்டாக்ஸ் இருக்குதே போதும் உங்களோட வெல்த் பில்டிங்க்கு. அதுவே காம்பவுண்டிங் வந்து சூப்பரா வந்து பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து சொல்லிடுறேன். டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப நாளா வந்து விழுந்துட்டு தான் இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் கன்சிடர் பண்ணது ரொம்ப நாளா விழுந்துகிட்டு தான் இருக்கு. சரி, ஓகே, இப்போ மற்ற ஸ்டாக்ஸ் விட்டுருங்க. நீங்க வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எடுத்துக்க. டாடா மோட்டார்ஸ் ஏன் விழுதுன்றத நான் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளனேஷன் இது வரைக்கும் நம்ம சேனல் வீடியோஸ்ல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன்.
என்ன ரீசனால ஏன் வந்து இவாக்கா வந்து வாங்க போனாங்க, அந்த இவாக்கா வாங்குறதுனால இது வந்து எப்போ பெனிஃபிட்டா வந்து இருக்கும், அதுக்கு நான் வந்து இந்த ஜேஎல்ஆர் வாங்கினப்ப என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் ஆச்சு, அப்ப ஷேர் பிரைஸ் எல்லாம் வந்து எவ்வளவு விழுந்துச்சு, அங்க இருந்து ரிகவர் ஆகி இப்போ வந்து எப்படி வந்திருக்காங்க, அந்த ஜேஎல்ஆரோட ரெவன்யூ வந்து இப்போ எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குது இந்த டாடா மோட்டர்ஸ்க்கு இப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா என்னால சொல்ல முடியுது அப்படின்னா அதுக்கு அந்த ட்ராக் ரெக்கார்டை நான் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த நியூஸஸ் என்னன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த பிசினஸ் வந்து இப்போ விழுது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது ஏறுமா ஏறாதான்ற ஒரு பிலீஃபும் எனக்கு வந்து வருது. அதனால தான் சிம்பிளிஃபைடா நம்ம ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பிசினஸ் தெரியுதோ அதை வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டரா வந்து இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிசினஸ் ஸ்டாக்ஸ் இங்க பெஸ்ட் வந்து பிகினர்ஸ்க்கு எதுவா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கான வீடியோ நேற்றே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நேற்று இதுக்கான செப்பரேட் வீடியோவும் வந்து பண்ணியிருப்போம். அதுல நீங்க பிகினரா இருக்கீங்க இல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸா ஸ்டாக்ஸா எதை வந்து போகலாம் அப்படின்றத டீடைலா வந்து பார்த்திருப்போம். அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. 15-15-15 சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்க்கான ஃபார்முலா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இது முந்தானேத்து வீடியோ நினைக்கிறேன், அன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதாவது நீங்க 15 வருஷம் 15,000 ரூபாய் 15% ரிட்டர்ன் தர ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 கோடி ரூபான்ற டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. 15% ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் வந்து கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 15% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. சிஏஜிஆர் 15% மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ஃபண்ட் நேம்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்றேன். பட் அதனால இப்போ போய் வாங்கிட்டேன். இது வந்து பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படி தந்திருக்கு. அதனால ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஃபண்ட்ஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ அது என்ன ஃபண்ட்ஸ்லாம் பாஸ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். குவாண்டோட ஸ்மால் கேப் ஃபண்டா வந்து நம்ம பார்க்கும்போது 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ல 27%, 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ல 36%, 7 இயர்ஸ் ரிட்டர்ன்ல 23% வந்து கொடுத்துருக்கு. மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டுமே அதே மாதிரி தான் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அண்ட் தென் 7 இயர்ஸ் நம்ம எடுக்கும்போது 30, 20, 27 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன்ஸ் வந்து வேரியபிளா கொடுத்துருக்கு. பட் 15% மேல தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏன் 20% மேல தான் ரிட்டர்னே வந்து கொடுத்துருக்கு. குவாண்ட் மிட் கேப் ஃபண்டை பார்க்கும்போது 3 இயர்ஸ்ல 17%, 5 இயர்ஸ் அண்ட் தென் 7 இயர்ஸ்ல பார்க்கும்போது 20% அபோர்ட் வந்து கொடுத்துருக்கு. அங்க 30% எல்லாம் வருது. பட் நம்ம 20% above கூட வச்சுக்கலாம். பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டா பார்க்கும்போது 16% வந்து 3 இயர்ஸ்லயும் and then 5 இயர்ஸ்ல வந்து 30% and then திரும்ப 7 இயர்ஸ்ல வந்து பார்க்கும்போது 17% வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் 15% above தான். and then நீங்க ஆக்சிஸோட ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு, நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு, குவாண்டோட ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து இருக்கு, நிப்பான் இந்தியாவோட க்ரோத் ஃபண்ட் வந்து இருக்கு, இன்வெஸ்கோ இந்தியாவோட மிட் கேப் ஃபண்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். 15% மேல சிஏஜி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கதே. பட் இது எல்லாமே ஆக்டிவ் ஃபண்ட்ஸா தான் வந்து இருக்கு. இங்க உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எது கம்மியா இருக்கோ அந்த ஃபண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃபண்ட் மேனேஜரை பார்த்துமே நம்ம வந்து கரெக்டா சூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போதான் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பாசிபிளா உங்களால எடுத்துட்டு போக முடியுது அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து செக் பண்ண முடியும். சரி, ஓகே, இதுல நம்ம செக் பண்ண வரைக்கும் எந்த ஃபண்ட்லாம் வந்து ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பராக் பாரிக்கோட ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அந்த ஃபண்ட் நீங்க போறீங்க அப்படின்னா அது ஒரு பெட்டரான ஒரு ஃபண்டா தான் வந்து இருக்கும். ஸோ அந்த 15% சிஏஜி ரிட்டர்னை அங்க வந்து அட்டைன் பண்றதுக்கு. ஸோ இது வந்து பாஸ்ட் ரிட்டர்ன் வச்சு ஃபியூச்சர்ல அதே மாதிரி போச்சு அப்படின்னா போகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனால சொல்றேன். இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 15% ரிட்டர்ன்ன்றதை கண்டிப்பா வந்து தரதான் செய்யும். நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் கிட்ட ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ மேபி முடிஞ்சா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தனியா ஒரு வீடியோ வந்து எடுக்க ட்ரை பண்றேன். ஸோ அவரோட டிஸ்கஷன்ஸ்ல வந்து எனக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, அவரு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. அண்ட் தென் அதுக்கான ட்ராக் ரெக்கார்டை அவர் வந்து வச்சிருக்காரு. 2000ல இருந்து கூட இல்ல, அதுக்கும் முன்னாடி இருந்தே வந்து வச்சிருக்காரு. ஸோ இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போதுலேருந்தே அவர்கிட்ட வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு வந்து இருக்கு. அதுல அவர் ஷோகேஸ் பண்ணும்போது நானே வந்து ஷாக் ஆயிட்டேன். இது ஈவன் ஃபினான்ஸ் பூஸ்டன் சேனல்லையுமே நீங்க வந்து பாத்திருப்பீங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கூட நிறைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பீட் பண்ண முடியல. அதுதான் வந்து சிம்பிளான ரீசனா இருக்கு. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி தான் போயிருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ்ல கொடுக்குதோ அதே ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துட்டு தான் வருது. அவரோட டிஸ்கஷன்ல எனக்கு தெரிய வந்தது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்துருக்காங்க. அதுவும் வந்து உண்மைதான். பட் ஆனா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல அதை விடவும் அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்துருக்கலாம். பட் அந்த நீங்க சேஃபராகவும் நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் அது திரும்ப பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸா டக்குன்னு மாறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸா தான் வந்து இருக்கு. ஸோ இங்க ஃபினான்ஸ் பூஸ்டன் சேனல்ல சொன்னதும் சரி, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் என்கிட்ட சொன்னதுமே சரி, ஸோ எல்லாமே வந்து பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் வந்து தந்துகிட்டு இருக்கும். ஈவன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை விடவே இங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸே வந்து இங்க சூப்பரான ரிட்டர்ன் தான் வந்து தரும். ஆக்டிவ் ஃபண்ட்ஸா நம்ம பார்க்கும்போது இன்னுமே சூப்பரான ரிட்டர்ன்ஸ் வந்து தந்திருப்பாங்க. ஏன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸோட அல்டிமேட் எய்மே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட அதிக க்ரோத் வந்து காட்டணும். அவங்க 12% சிஏஜி வைக்கிறாங்கன்னா இவங்க 15% வைக்கணும். அவங்க 15% வைக்கிறாங்கன்னா இவங்க ஒரு 20% வைக்கணும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸா வந்து தந்துட்டு இருக்கும். நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பிக் பண்றீங்களும் அதுவும் கூட தான், மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே வந்து கூட தான். ஸோ உங்களுக்கு 15% சிஏஜிஆர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு மிட் கேப்போ இல்ல ஃபிளெக்ஸி கேப்போ இருந்தாலே போதும். அதை தாண்டி நீங்க வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் உள்ள வந்து போவேனா, அது இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்க்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடா வந்து இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே கரெக்டான டைம் வந்து வரும். அந்த டைம்ல வந்து என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இருக்கிறதுக்கு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டே போதுமானதா இருக்கு. அப்பர் சர்க்கியூட் லிமிட் அண்ட் தென் லோயர் சர்க்கியூட் லிமிட்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்ல ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து சிம்பிள் தான். இங்க F1O வந்து நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லயும் இந்த F1O ப்ளே பண்ணும்போது 20% வந்து அவங்க அதிகமா ஏத்திட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்து 20% அதிகமா போயிடுச்சு அப்படின்னும் போது
அப்பர் சர்க்கிட் லிமிட் வந்து போட்டுருவாங்க. ஸோ இங்க வந்து குறிப்பிட்ட டைமுக்கு வந்து பிரேக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் பிரேக்ல யாராலுமே அந்த ஷேர் வந்து வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஈவன் எந்த ஒரு ட்ரேடுமே அந்த ஷேர்ல வந்து நடக்காது. ஸோ இது வந்து 20% அபோவ் போயிடுச்சுன்னா, சேம் இங்க வந்து 20% டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களால ட்ரேடே வந்து பண்ண முடியாது. அது ஈவன் நீங்க வந்து டெலிவரி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கூட உங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இங்க 20% அப்போ இங்க 20% டவுனா போகுது அப்படின்னும் போது இங்க சர்க்கியூட் லிமிட் வந்து போடுவாங்க. எதனால அப்படின்னா ஓவர் வாலட்டிலேஷன் வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து இருக்கக்கூடாது. அண்ட் தென் ஒரே நாள்ல ஏற்றவும் கூடாது, இறக்கவும் கூடாது அப்படின்ற ஒரு ரீசனால தான். அண்ட் தென் இது கண்டினியூஸா ஒரு 2 நாள் 3 நாள் நடக்குது அப்படின்னும் போது அந்த ஸ்டாக் வந்து அண்டர் சர்வைலன்ஸ் உள்ள வந்து போட்டுருவாங்க. ஸோ அதை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து மானிட்டர் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 2 நாள் வந்து அப்பர் சர்க்கிட்டோ இல்ல 2 நாள் வந்து லோயர் சர்க்கிட்டோ வந்து அந்த ஸ்டாக் வந்து டச் பண்ணும் போது அதை குறிப்பிட்ட நாள் ட்ரேட் பண்ணாம கூட வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ எதனால இந்த சர்க்கிட் லிமிட்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அது ஓவராவும் அந்த ஐவலேட்டேஷன் வந்து அந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனால தான். அது ஈவன் ஐயா இருந்தாலும் சரி, லோவா இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரே நாள்ல நடந்துடக்கூடாது அப்படின்ற ரீசனால எடுத்துட்டு வந்து ஒரு விஷயமா இருக்கு. நான் வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரா வந்து இருக்கேன். என்கிட்ட 2K தான் இருக்கு. நான் எப்படி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இதுக்கான ஆன்சர் நேற்று வீடியோல வந்து இருக்கு. கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க 2K 1K இல்ல 3K 4K வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது எப்படி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத மந்த்லியா அண்ட் தென் என்னென்ன ஸ்டாக்ஸ் பிக் பண்ணலாம், என்னென்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிக் பண்ணலான்றதா நேற்றே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் போய் செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. 15,000 எப்படி ஒருத்தவங்களால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்வியா வருது. ஏன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக நம்ம பேசும்போது 1 கோடிக்கான அந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு 15,000 நம்ம மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவையா வந்து இருந்துச்சு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது 15,000 எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மந்த்லி வந்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அது உண்மையும் கூட 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். நிறைய பேரால வந்து பண்ண முடியாதுதான். பட் ஆனா நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஏர்னிங் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணியா வந்து ஆகணும். ஸோ அப்படின்னா தான் உங்களால வந்து 15K வந்து மந்த்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 30,000 இருக்கீங்க, உங்களால வந்து 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியுது அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஒரு 40,000 50,000 சேலரிக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கான அந்த ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த 15,000 டார்கெட் வந்து உங்களால அச்சீவ் வந்து பண்ண முடியும். இல்ல அப்படின்னா உங்களால அந்த 15,000 டார்கெட் வந்து உங்களோட சேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோ இல்ல அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டோ எல்லாம் பண்ண முடியாது. உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணியே தான் வந்து ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்னையா வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4K 5K தான் வந்து அதிகமா என்னால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடிஞ்சு. ஸோ அதனாலதான் அந்த வீடியோஸ் வந்து அதிகமா வந்து பீரிச்ல வந்து உங்களால வந்து பார்த்துருக்க முடியும். ஸோ அந்த 4K 5K தான் என்னால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியுது அப்படின்னா இப்போ வந்து என்னால 15K வந்து பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டா. ஸோ அந்த அளவுக்கான ஏர்னிங் கெப்பாசிட்டி நான் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு சிம்பிளான விஷயம் உங்களுக்கே வந்து தெரியும். உங்களோட கரியரில் நீங்க எப்படி அப்டேட் ஆகணும் அண்ட் தென் எவ்வளவு சம்பளம் வாங்குறதுக்கு நீங்க வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிக்கணும்னு உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். நீங்க இருக்க ஃபீல்ட்ஸ்ல எப்படி எப்படி வந்து அப்டேட் ஆகி போகணும் உங்க கண்டிப்பா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். நீங்க அதுக்கான வேலையை பார்த்தா தான் உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமானதா உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து அதிகமா பண்ண முடியும். ஸோ ஏர்னிங் கெப்பாசிட்டியை அதிகமாகிறதுக்கான அந்த வேலையை வந்து பாருங்க. நான் அதுல தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்களும் அதுலயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. இருக்கிற சம்பளத்திலே எதனா ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வழியே வந்து கிடையாது. அதை நீங்க தான் வந்து பண்ணிக்கணும். ஸோ உங்களோட நீட் அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி வந்து மாறும். ஸோ அது எல்லாமே நீங்க போட்டுட்டு எவ்வளவு உங்ககிட்ட காசு மீறுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் சொல்றேன் நீங்க ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க. நீங்க செலவு பண்றது அந்த பேசிக்கான செலவுலாம் கட் பண்ணிட்டு அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. லாஸ்டா இன்னொரு கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணிட்டேன். உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. கமெண்ட்ஸ்லயும் சரி அண்ட் தென் மெசேஜஸ்லயுமே சரி. ஸோ இதுக்கான ஆப்ஷனா வந்து இப்போதைக்கு எதுவுமே வந்து அவைலபிள் கிடையாது. மெயினா நான் வந்து அவைலபிள் வந்து கிடையாது. என்ன ரீசனால அப்படின்னா இப்போ நான் வந்து நிறைய இடத்துல வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து நிறைய பிசினஸ்க்கு வந்து கமிட்மெண்ட் வந்து இருக்கு அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து ஒர்க் போயிட்டு இருக்கு அண்ட் யூடியூப் வந்து தனியா போயிட்டு இருக்கு. இதை தாண்டி ஸ்டடியும் வந்து போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு என்னோட டைம் வந்து நான் கரெக்டா லிமிட் பண்ணி கரெக்டான இடத்துல வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் தென் உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த சண்டே அன்னைக்கு நான் பண்றதா வந்து இருக்கு. ஸோ உங்களோட கேள்வி அதை எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் கொடுக்குறது தான் சண்டே வீடியோ அண்ட் தென் சாட்டர்டே வீடியோவா வந்து இருக்கு. ஸோ இப்படிதான் என்னால வந்து உங்ககிட்ட கான்டாக்ட் வச்சுக்க முடியும். ஏன்னா இங்க நீங்க வந்து நிறைய பேர் வந்து கேட்கறீங்க. ஸோ அதனால கான்டாக்ட் ஆப்ஷனா என்னால யூடியூப் வீடியோ மூலமா தான் வச்சுக்க முடியும். இண்டிவிஜுவலா என்னால மெயின்டைன் பண்ற அளவுக்கு இப்போதைக்கு என்கிட்ட டீமும் வந்து கிடையாது. அண்ட் தென் அதை ஹேண்டில் பண்றதுக்கான டைமும் என்கிட்ட வந்து கிடையாது. கண்டிப்பா ஒரு நாள் டைம் அண்ட் தென் என்கிட்ட டீம் வந்து வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த டைம்ல வந்து வைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வீடியோஸ் மூலமாவே நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.